2 வேஷம் வேண்டாமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல, மனிதர் முன்னிலையிலும் கண்ணியத்தை கடைபிடிப்பதே எங்கள் நோக்கம் என புனித பவுல் 2 கொரிந்தியர் 8:21 கூறுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் 2 மனிதர்களை உள்ளடக்கியவனாக காணப்படுகின்றான். அதாவது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி ஆத்துமாவுடன் கூடிய ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கும் மறைவான உள்ளார்ந்த மனிதனாகவும், அதே சமயம் வெளியில் தெரியக்கூடிய உலகத்தோடு ஐக்கியம் கொள்ள உதவும் அழிந்து போகக்கூடிய உடலிலான வெளி மனிதனாகவும் காணப்படுகின்றான். ஒரு ட்ரெயின் சரியாக ஒரு இடத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றால் அதன் 2 தண்டவாளங்களும் அச்சு பிசகாமல் இணைந்து செல்ல வேண்டும். ஒன்று லேசாக இடம் மாறினாலும் அதன் மேல் செல்லும் ட்ரெயின் தடம் புரண்டு கவிழ்ந்துவிடும். அதே போல்தான் அன்பானவர்களே, நம் வாழ்வும் நித்திய வாழ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நம் உள்ளார்ந்த மனிதனும் வெளி மனிதனும் இணைந்தே செல்ல வேண்டும். அதாவது உலகத்திற்கு முன் நல்லவன் போல் நடித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக அயோக்கியனாக காணப்படக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக எவ்வாறு காணப்படுகின்றேனோ அவ்வாறுதான் உலகத்திற்கு முன்பாகவும் நான் காணப்பட வேண்டும் என ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். நமது முக்கிய நோக்கம் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுவதுதான். நமது உள்ளார்ந்த மனிதனைத்தான் முதலில் ஆண்டவர் பார்க்கின்றார். மறைந்துள்ள நமது எண்ணங்கள், தனிப்பட்ட யாரும் பார்க்காத நேரத்தில் நாம் செய்யும் செயல்கள், உண்மையான நோக்கங்கள் போன்றவை ஆண்டவரின் கண்களிலிருந்து தப்பவே முடியாது. யாரும் பார்க்கவில்லை என்றாலும் விண்ணகத்திலிருந்து ஆண்டவரின் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதை மறக்காமல் இருந்தாலே போதும். நம் உள்ளார்ந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக தான் காணப்படுவான். ஆண்டவரே, நீர் என்னை நேசிப்பது போல் நானும் உன்னை நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் நேசிக்கும் நம் வீட்டு வேலைக்காரர்களை நாம் கொடுமைப்படுத்தினால் நாம் எப்படி வாழ்கின்றோம்? இதை ஆண்டவர் அறவே வெறுக்கின்றார். அதை நல்ல சமாரியன் உவமையின் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆம் அன்பானவர்களே, உள்ளார்ந்த மனிதனைப் போல் வெளி மனிதனும் கண்ணியமானவனாக காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 5வது சுவிசேஷமாக காணப்பட வேண்டும். ஆம், இயேசுவை பற்றி நாம் எதிலிருந்து அறிந்து கொள்கிறோம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதிய நற்செய்திகளில் இருந்துதானே. பிற மதத்தினரின் கையில் இவர்கள் எழுதிய விவிலியம் இல்லை என்றால் அவர்கள் எப்படி இயேசுவை பற்றி அறிந்து கொள்வார்கள்? நம் மூலம்தான், நம் செயல்களின் மூலம்தான். அதனால்தான் நாம் 5வது நற்செய்தி, 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் குணநலன்களான அன்பு, இரக்கம், தூய்மை, தாழ்மை, ஏழைகளின் மேலுள்ள பரிவு போன்றவை நம் வாழ்வில் காணப்படும் பொழுது நம்மை பார்ப்பவர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்தவங்க, அதனால இவங்க வழிபடும் கிறிஸ்துவும் இப்படித்தான் இருப்பாரோ என்று நம் மூலமாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் 5வது சுவிசேஷமாக மாறுகின்றோம் தானே. இதனால்தான் இயேசு மார்க் 16:15 உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்கின்றார். எப்படி நற்செய்தியை அறிவிப்பது? நமது நல் வாழ்க்கையான சாட்சியின் மூலமாகத்தான். இதை மட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையாக கடைபிடித்தால் உலகம் முழுவதுமே நம் அன்பர் இயேசுவுக்கு சொந்தமாகிவிடுமே. ஆம் அன்பானவர்களே, உலகம் நம்மை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றது. நாம் வாக் த டாக், அதாவது நாம் பேச்சின்படி நடக்கின்றோமா என்பதை கண்காணித்து கொண்டிருக்கிறது. நம் செய்கைகளை பார்த்து அவர்கள் இயேசுவிடம் வரலாம் அல்லது இயேசுவை விட்டு விலகிச் செல்லலாம். நடமாடும் உயிருள்ள சாட்சிகளாக, உப்பாக, ஒளியாக மாறுவோம். அநேகரை ஆண்டவரிடம் அழைத்து வருவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்மை போல் மாய்மாலமற்ற வாழ்வு வாழ எனக்கு அருள் புரியும். எனது வாழ்வு அநேகரை உம்மிடம் அழைத்து வரத்தக்க வகையில் சாட்சியுள்ளதாக இருக்க கிருபை புரியும். ஆமேன்.